வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சில வைத்தியசாலைகளின் பணிகள் ஸ்தம்பிதம். வடமாகாண விவசாய அமைச்சரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். வேலியகுடை நகரசபையின் அதிகாரம் உப தலைவரிடம் கையளிப்பு. தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்று தொடர்பாக விளக்கம் அளிக்க சரத் பொன்சேகா மேல் நீதிமன்றத்தில் ஆஜர். தாதியர் மற்றும் உதவி மருத்துவ சேவையாளர் ஒன்றியம் நேற்று ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்த போதிலும் ஏனைய சேவைகள் உரிய முறையில் நடைபெறவில்லை என எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது செய்தியில் எதிர்பாருங்கள். தேசிய ஒற்றுமைக்கான சர்வதேச சமய அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நமது நாட்டில் உள்ள ஜனநாயக உரிமைகளை உலகிற்கு காண்பிக்கும் நோக்கில் சேனல் 4 ஊடகவியலாளர்களுக்கு இங்கு வர அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் துரோக மனப்பான்மையுடனான ஒரு குழு அவர்களை சிறிகொத்தவிற்கு அழைத்துச் சென்று நமது மனித உரிமைகளை அழிவுறச் செய்யும் நோக்கில் செயற்பட்டது. பொய்யான விதத்தில் செயற்பட்டு இந்த நாட்டிற்கு துரோகம் இழைத்தனர். உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த நாட்டில் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு கட்சியாகும். தேசத்திற்கு கௌரவத்தை ஈட்டிக் கொடுத்த DS சேனநாயக்க போன்ற தலைவர்கள் இருந்த கட்சியே அது. எனினும் இன்று அந்த கட்சி இந்த நாட்டிற்கு துரோகம் இழைத்து அதனை சர்வதேசத்திற்கும் காண்பித்துள்ளது. எனவே அவர்கள் தொடர்பில் அறிந்து கொள்ளுமாறு இந்த நாட்டு மக்களுக்கு கூறுகின்றேன். தலைமைத்துவ சபையினால் பலனில்லை. தேசத்திற்கு துரோகம் இழைத்தவர்களே தலைமைத்துவ சபையில் உள்ளனர். ஊடகம் ஜனநாயக சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமாக பிரிவாகும். ஜனநாயகம், நியாயம், சிறந்த நிர்வாகம் மற்றும் சிவில் உரிமைகள் ஆகியவற்றின் இருப்பை பாதுகாக்க ஊடகம் வழங்கும் பங்களிப்பினை எவராலும் மறுக்க முடியாது. பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. මාතර මන්ත්‍රීතුමා කවුද? மங்கள சமரவீர மாத்தறை உறுப்பினர். அவர் யார்? மங்கள சமரவீர. அவர் சிரசவிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார். அப்படி அல்லவா? ஊடக சுதந்திரம் மீறப்பட்டதாக தெரிவித்து சிரசவிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டவுடன், அவர்கள் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டவுடன் அது தொடர்பில் அறிக்கையிட வேண்டாம் என்றே இவர்கள் கூறுகின்றனர். அப்படித்தானே? இப்படி இதற்கு வழக்கு தொடரப்பட்டதைப் போல மற்றையவற்றிற்கும் வழக்கு தொடருவார். மற்றைய தொலைக்காட்சிகள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். அதாவது தமக்கு அவதூறு கூறினால் அந்த தொலைக்காட்சிகள் சரியில்லை, தமக்கு எதிராக செயற்பட்டால் பத்திரிகைகளும் சரியில்லை. அதுதான் இவர்களின் செயற்பாடு. எமக்கு பொறுப்புகள் உள்ளன. ஊடகங்களுக்கும் சரியான தகவல்களை வெளியிட வேண்டும். ஊடகங்களும் சரியான தகவல்களை வெளியிட வேண்டும். அந்த வகையில் சரியான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அதன் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அப்படித்தானே? மிஸ்டர் ராஜா மகேந்திரனுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அது நியாயமாக அமையாது. ராஜா மகேந்திர மாத்தேரன் உதாரணம் ඉතින් ඒක ගැලපෙන්නේ නැහැ. කොළවල චිත්‍රය මංගල සමරවීර මහත්තයයි காகிதங்களில் சித்திரம் வரைந்து பார்க்கின்றனர். மங்கள சமரவீரமும் தற்போதைய தலைவரும் காகிதங்களில் சித்திரம் வரைகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் கருவை களமிறக்குவதற்கும் தலைவராக்குவதற்கும் சித்திரம் வரைகின்றனர். பொது வேட்பாளராக கருவையும் சரத் பொன்சேகாவையும் நியமிக்க முடியுமா என்று பார்க்கின்றனர். இவற்றை வைத்துக் கொண்டு சிறிகொத்தாவில் இருந்து கொண்டு சித்திரம் வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். மங்கள சமரவீர கொய்யாரர்களே කරලාද දිනුවේ මොනාරි ලංකා ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට ආර්ථික වර්ධනය ඍණ අගයක් ගන්න. இலங்கை வரலாற்றில் பொருளாதாரத்தை குறைப்பதற்கு அவருக்கு ஆலோசனை வழங்கிய ஒரே ஒரு அமைச்சர் நீங்கள் தான். தயவு செய்து இருங்கள், போக வேண்டாம். மங்கள சமரவீர அமைச்சரே, கொஞ்சம் இருங்கள், போக வேண்டாம். நீங்கள் தொடர்ந்தும் இதைத்தான் செய்தீர்கள். அன்றும் நீங்கள் இதை செய்தீர்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு வெற்றி பெற முடியாது என்று கூறினீர்கள். மிஸ்டர் பீன் என்றீர்கள். என்றுமே வெற்றி பெற முடியாது என கூறிய மங்கள சமரவீர இன்று மங்கள சமரவீரவை வெற்றி பெற செய்ய முயற்சிக்கின்றார். வெற்றி பெற முடியாது என்று அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு அருகில் இருக்கும் வரை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெரியும். அது சுஜீவ சேனசிங்கவுக்கு தெரியும். அபய் சிங்கவுக்கும் நன்றாக தெரியும்.
අපේ අබේසිංහ මන්ත්‍රීව හොඳටම දන්නවා මේක බලන්න එදා විශේෂයෙන්ම මම ආණ්ඩ කැමති මංගල සමරවීර මැතිතුමා நான் மங்கள சமரவீர அமைச்சரிடம் ஒன்றை கேட்க வேண்டும். அவர் துறைமுக அமைச்சராக இருந்த வேளையில் என்ன செய்தார்? அதே போன்று அவர் செய்த வீண் விரயங்கள் எண்ணில் அடங்காதவை. தற்போது சர்வதேச ரீதியில் ஒரு வேலை திட்டம் ஒன்றை அவர் முன்னெடுத்து வருகிறார். அவர் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து இதனை முன்னெடுத்து வருகிறார். அடுத்த வருடம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிக்க அவர் முற்படுகின்றார். நாட்டில் இடம்பெறாத பல விடயங்களை அவர் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து முன்னெடுத்து செல்கிறார். ஒன்றாக உணவு அருந்திக் கொண்டு இந்த நாட்டை அகௌரவ අපේ රටේ විපක්ෂයට අද එහෙම හිද්දිනා ගන්න පුළුවන් කමක් நமது நாட்டில் எதிர்க்கட்சிக்கு மக்களின் இதயங்களை வெல்ல முடியாமல் போயுள்ளது. இன்று தலைமைத்துவ சபை ஒன்றை அமைத்துள்ளனர். அவ்வாறு அமைக்கப்படுகின்ற சபை வெற்றி அளிக்காது. இன்னும் 2 வாரங்களில் அந்த தலைமைத்துவ சபை சீர்குலைந்துவிடும். அமைப்பது போல் வேகமாகவே உடைப்பர். இதற்கு என்ன காரணம்? ஒருவருக்கொருவர் குரோத மனப்பான்மையுடன் செயற்படுவதே இதற்கு காரணம். அனுபவமின்மையே இதற்கு காரணம். නිල් පාට කොළ පාටෙන් නිල් පාටට මාරු වෙන්නේ பச்சை நிறத்திலிருந்து நீல நிறத்திற்கு மாறுபவர்கள் ஒழுக்கமற்ற அரசியல்வாதிகள். அத்தகைய நிலைப்பாடில்லாத அரசியல்வாதிகளினால் தான் இன்று ஐக்கிய தேசிய கட்சி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 3 பயங்கரவாத தாக்குதல்களினால் பாதிப்புற்றது. நாம் 144 வீதத்திலிருந்து 30 வீதம் வரையில் வீழ்ச்சி அடைந்தோம். அந்த நிலைக்கு எமது கட்சியின் வாக்கு வங்கியை சீர்குலைத்து அன்று சந்திரிகா குமாரதுங்க அம்மையாரிடம் இருந்த ஊடக பயங்கரவாதிகள் இன்று 3 பேர் கட்சியை சீர்குலைத்தனர். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் அந்த இரத்தத்தை உறிஞ்சும் பாம்புகள் வருகை தந்து 30 வீதமாக இருந்த எமது வாக்கு பலத்தை 20 வீதம் வரை குறைத்துள்ளனர். தாதியர் மற்றும் உதவி மருத்துவ சேவையாளர் ஒன்றியம் நேற்று ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்திருந்த போதிலும் ஏனைய சேவைகள் உரிய முறையில் நடைபெறவில்லை என நமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தேசிய வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். தங்காலை வைத்தியசாலையில் நாளாந்தம் 70 தாதியர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டியிருந்த போதிலும் இன்று 32 பேர் மாத்திரமே வந்திருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை இரசாயன ஆய்வுக்கூடங்கள், மருந்தகங்கள் மற்றும் கதிரியக்க பிரிவுகளின் ஊழியர்களும் இன்று சேவைக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. மாத்தரை, காலி, கண்டி உள்ளிட்ட பல வைத்தியசாலைகளிலும் இன்று நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் கதிரியக்க செயற்பாட்டு பிரிவு மற்றும் மருந்தக பிரிவு உள்ளிட்ட பல பிரிவுகளின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கழுபோவில போதனா வைத்தியசாலை மற்றும் களுத்துறை வைத்தியசாலை போன்றவற்றின் நிலைமைகளும் பாதிக்கப்பட்டதாக ரிப்போர்ட்டர்கள் குறிப்பிட்டனர். எனினும் 16 சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து ஆரம்பித்துள்ள இந்த பணி பகிஷ்கரிப்பை இடைநிறுத்துமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இருதய நோயாளி ஒருவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை அகில இலங்கை தாதியர் சங்கம் மற்றும் தொழிற்சங்க ஒன்றியம் என்பன இன்று ஊடகவியலாளர் சந்திப்புகளை ஏற்பாடு செய்து இது குறித்து கருத்து வெளியிட்டனர். தொழிற்சங்கங்களையும் தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முடக்குவதற்கு அரசாங்கம் தயாராகுமாயின் நிபந்தனைகளின்றி இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்காக அந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக போராடுவதற்கு தயாராக உள்ளோம். அதனை தோல்வியடை செய்வதற்கான செயற்பாடுகளை ஒன்றிணைந்து முன்னெடுப்பதற்கு எவ்வேளையிலும் தயாராக உள்ளோம். அதனை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம். நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவுகளை கொண்டு வருவதற்கு பதிலாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்குவதே அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தாதியர் மற்றும் உதவி மருத்துவ சேவையாளர்களின் சம்பள முரண்பாடுகளை நீக்குங்கள். அவர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும். அதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஒரு நியாயமான போராட்டமாகும். இதில் நாம் வெற்றி பெறுவோம். இந்த கோரிக்கைகளை 2008 ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் நாம் இந்த போராட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குகின்றோம் என்பதனை அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்கின்றோம். பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொள்வதற்கு ஊழியர்களுக்கு பூரண உரிமை உள்ளது. அதேபோன்று நோயாளர்கள் தரப்பிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. எனினும் ஒரு பிரஜைக்கு உள்ள உரிமையை இங்கு முக்கியம் பெறுகின்றது. அமைதியான முறையில் தமது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு உள்ள உரிமை பாரிய விதத்தில் மீறப்பட்டுள்ளது.
அரசாங்கம் சுகாதார ஊழியர்கள் தொடர்பில் மாறான விதத்தில் செயற்படுவதாகவே நாம் காண்கின்றோம். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்களுக்கு அநீதி ஏற்பட முடியும் என்ற நிலைப்பாடு எழ முடியும். அதனை இலகுவாக கூறிவிட முடியும். அரசாங்கம் சுகாதார ஊழியர்கள் தொடர்பிலும் தொழிற்சங்கங்கள் தொடர்பிலும் முன்னெடுக்கின்ற செயற்திறனற்ற நடவடிக்கைகள் காரணமாகவே மக்களுக்கு இந்த நிலைமையை எதிர்நோக்க வேண்டி ஏற்படுகின்றது. අනුගමනය කරන ක්‍රියාපිළිවෙත් තියෙන දුර්වලතාවයන් නිසා තමයි මෙවැනි දුෂ්කරතාවයන්ට රටේ ජනතාවට මුහුණ දෙන්න වෙන්නේ. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும்.